சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேக்ட்ரிஸாகவே இருக்கட்டும், எது இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி பில்டிங் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ பில்டிங்னா என்ன, அதனுடைய சர்டிஃபிகேஷனா என்ன, எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணலாம், யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணா அதனுடைய வேலிடிட்டி பீரியட் எவ்வளவு நாள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இந்த சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும், அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கடைசியா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்.